தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனக்கலக்கம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா ராசிநாதன் போய் 6ல் மறைஞ்சிருக்கிறார் அப்படின்ட்டு. இப்படிலாம் ஒன்றும் கிடையாது. குருவின் பார்வைக்கு தான் அதிகமான பலம் அப்படிங்கிறத அடிக்கடி மூல நூல்கள்லையும் என்னை போன்ற ஜோசியர்களும் அடிக்கடி சொல்கிறோம். 10ஆம் இடத்தில் குரு பகவான் ஒரு வலிமையான நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறார். எது கெட்டாலும் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ தொழில் நிலைமைகள் பொருளாதார நிலைமைகள் கெட்டு போயிடக்கூடாது. அந்த தொழில் பொருளாதார நிலைமைகள் வர்றது 6, 10ஆம் பாவங்களின் வழியாக. 6ஆம் பாவகம் வேலையை கொடுக்கும், நல்ல ஒரு நிம்மதியான அமைப்புகளை கொடுக்கும். 10ஆம் பாவகம் தொழில் வியாபாரம் போன்ற அமைப்புகளை சில பல முன்னேற்ற அமைப்புகளை காட்டும். அந்த 2 இப்போது அப்படியே மிகப்பெரிய நல்ல வலுவில் தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்கு. உங்களுடைய ராசியின் யோக கிரகங்கள் 4 கிரகங்கள் தான். அதில் 3 தான் முதன்மை கிரகம். செவ்வாய், குரு, சூரியன், இந்த 3 கிரகமும் வலுத்திருந்தாலே அந்த நேரத்தில், அது வலுத்திருக்கின்ற நேரத்தில் அந்த தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே நல்லா இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தில் இருப்பதை போல குரு பகவான் தோன்றினாலும் கூட சூரியனோடு அங்கே சுபத்துவமாகவே இருக்கிறார். சூரியனோடு சேர்ந்து நண்பரோடு சேர்ந்து 1-9 கூடியவர்கள் சேர்ந்து அங்கே 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சுப கடன்கள், சுப வளர்ச்சிக்கான சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டுது. இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய அதிர்ஷ்ட அமைப்புகளை குறிக்கக்கூடிய 5ஆம் அதிபதியான செவ்வாய் மிக வலுவான நிலைமையில், அவருக்கு சனி பார்வை இருந்தாலும் சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். பாபர்கள் இந்த இடத்துல நல்ல விதத்தில் அமைந்திருப்பது எதிரிகளிடமிருந்தே, உங்களுக்கு ஆகாதவர்களிடமிருந்தே உங்களை எதிரியாக போட்டியாக நினைப்பவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறுகளின் மூலமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றதை காட்டும். 6ஆம் இடம் வளர்த்திருந்தாலே என்ன, ஒரு நண்பன் எதிரியாவார், ஒரு துரோகம் நடக்கும். ஆனால் அந்த துரோகத்தை அப்படியே உங்களுடைய நல்ல தன்மையின் காரணமாக நீங்கள் அப்படியே ஜெயிப்பீங்க. அதனால தனுசு ராசிக்காரங்களுக்கு கஷ்டம்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு பெரிய பாதுகாப்பாக 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இன்னும் 1 வருஷத்துக்கு உங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறார். எந்த கிரகம் எப்படி போனாலும் தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில், கவலைகளை கஷ்டங்களை தூர தள்ளி வைக்கக்கூடிய அமைப்பில் 3ஆம் இடத்தில் சனி வலுவாக அமர்ந்திருப்பது ஒரு கிஃப்ட் அப்படின்னே சொல்லிடலாம். ஆகவே சனி வலுத்து அமர்ந்திருக்கின்ற இந்த தன்மைகள், சூரியன் பாக்கியாதிபதி வலுத்திருக்கின்ற ஒரு தன்மைகளை வச்சே இந்த ஜூன் மாதம் முழுவதுமே பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இல்லாத தன்மைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்துடும். இதில் இன்னும் ஒன்று குறிப்பாக சொல்லிடலாம். 6ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு இருப்பது என்பது அரசு வேலைக்காக இது வரைக்கும் 2 தடவை எழுதிட்டேன், 3 தடவை எழுதிட்டேன், UPSC எழுதுறேன், குரூப் 1 எழுதுறேன், குரூப் 4 எழுதுறேன், இந்த மாதிரி மாநில அரசு பணி, மத்திய அரசு பணி போன்றவைகளுக்காக பரீட்சைகளை எழுதி கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர், நடுத்தர வயதினர் எல்லாருக்குமே அரசு பணிக்கான அத்தனை விஷயங்களும் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. 6ஆம் இடத்துல சூரிய குரு சேர்க்கை இல்லையா, அரசு பணி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க, அரசாங்கத்தில் தண்டனைகளை எதிர்பார்த்து பயந்து கொண்டிருந்தவர்கள், அரச லாபம், அரச சிநேகிதம் இப்போது கிடைக்கும். ஒரு மந்திரியை போய் பார்க்குறது, ஒரு MLA போய் பார்க்குறது, ஒரு அதிகாரியுடைய தயவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, நீங்களே அதிகாரிக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மை என அனைத்தும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது அரச லாபங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய நிலைமைகள் இப்போது இருக்கு. அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியாத நிலைமைகளில் இருந்து கொண்டிருந்தவர்கள் அல்லது அப்பாவின் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு. பிள்ளைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், தூர இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் வரமாட்டேன்றாங்க, கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்றாங்க, வந்திருப்பா இங்கேயே, எங்களுக்கு வயசாகிற காலத்தில் நீ இங்கே தான் இருக்கணும், நீ வந்துருந்தான்னு சொன்னால் வெளிநாட்டில் தான் இருப்பேன், இங்கே தான் செட்டில் ஆவேன்னு சொல்கிறாரு, மனசை மாற்றிக்க மாட்டேன்றாரு, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு, பணம் அனுப்புவதற்கு அல்லது இங்கே கடன் அடைப்பதற்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு, மனசுக்குள்ளே வேறு எதையோ வச்சிருக்கிறாரு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, அல்லது தன்னுடைய தகுதிக்கு மீறிய அல்லது தகுதிக்கு தேவையில்லாத ஒன்றை குழந்தை செய்து கொண்டிருக்கிறது என்பது மாதிரியான பிள்ளைகளை பற்றிய ஒரு சாதகமற்ற தன்மைகள் வந்துருமோன்ற பயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அது எதுவுமே நடக்காமல் அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த 2024 ஜூன் மாதம் அமைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக குடும்ப தலைவிகள், 40 வயது 50 வயதுகளில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார சகோதரிகள், குறிப்பாக மூலம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க பெண்கள் அனைவருக்குமே கடந்த கால சோதனைகள் விலகக்கூடிய தன்மை, மேலதிகாரியோடு முரண்பட்டு கொண்டிருந்த அமைப்பு, ஆண்களால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்கும் இந்த மாதத்தில் அந்த ஆண்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்கக்கூடிய தன்மைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. இந்த ஆள் நம்மளை பற்றி தப்பாக நினச்சினுக்கிறான், இந்த ஆள் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு, இந்த ஆள் நம்மளை எப்போவுமே நோண்டிக்கிட்டே இருக்கிறாரு, இவருடைய எண்ணங்கள் சரியில்லை என்பது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை
அலுவலகம், வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளில் சந்தித்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே ஆண்களால் வரக்கூடிய தொல்லைகளை அப்படியே அவர்களுக்காக திருப்பி விட்டு நீங்கள் அவர்களை சமாளிக்கக்கூடிய அதற்கான ஒரு நல்ல அமைப்பு, அதாவது ஒரு கான்ஃபிடென்ட் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்கார பெண்களுக்கு உண்டு. ஆகவே 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார் அப்படின்றதுக்காக தனுசு ராசிக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். சுப செலவுகளை வைப்பார். சுப செலவுகள் வருதுனாலே வருமானம் பின்னாடியே வருதுன்னு அர்த்தம். யானை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே என்பது மாதிரியாக சுப செலவுகளோடு எல்லாத்தையும் சமாளிக்கிற நிலைமையில இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ குரு மாறுறாரு. குரு அடுத்து மாறும்போது சனி 4ஆம் இடத்துல இருந்தால் கூட குரு 7ஆம் இடத்துக்கு போயிடுவார். தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்பெல்லாம் சோதனைகள் கிடையாது. கடந்த கால சோதனைகள் 7.5 சனி அமைப்புகளையும் அஷ்டம சனி அமைப்புகளையும் தாண்டி வந்துட்டீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அபாரமான யோகமான மாதமாக இந்த 2024 ஜூன் மாதம் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது.